வணக்கம். அதாவது தமிழர்கள் திராவிடர்களா? இந்த பதிவுக்கு அப்புறம் நமக்கு விடை கிடைச்சிரும். 2 அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க. அண்ணன் பேர் வந்து வீரபாண்டியன், தம்பி பேரு மணியரசன். அண்ணன் வந்து அவங்களுடைய அப்பாவ மட்டுமே முன்னிறுத்தி, அவர் வாழ்க்கைய பார்த்து இவர் வாழ்க்கைய வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. ஒரு சராசரியான வாழ்க்கையில இருக்கிறார். ஆனா தம்பி இளைய மகன் அந்த மணியரசன் சொல்றது பார்த்தீங்கன்னா, அவரோட கொள்ளு தாத்தா, அவரோட வரலாற ஆராய்ந்து அவங்க அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பாலாம் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது, அவர் கொள்ளு தாத்தா வந்து அப்பவே அந்த காலத்திலேயே வந்து ஒரு கலெக்டரா இருந்திருக்காரு. இத பார்த்த உடனே அவருக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் துடிச்சு போய், என் கொள்ளு பாட்டன் வந்து கலெக்டரா இருந்திருக்கான். நான் ஏன்டா அத பார்த்து அதே மாரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறாரு. இதுதாங்க வரலாறு. அப்போ நம்மளுடைய அப்பா திராவிடன்னு வச்சுப்போமே, 1925லேருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம அப்பா வளர்ந்துருப்பார் இல்லையா? நம்ம அப்பா திராவிடன்னு வச்சுப்போமே. நம்ம அப்பாவை மட்டும் ஏன் பார்க்கணும்? நம்ம அப்பாவுக்கு அப்பா வந்து தமிழன். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம தாத்தா வந்து ஆதி தமிழன். இவங்களுடைய மரபு, அந்த ஜீன் நம்ம உடம்புல இருக்கு. அதுதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, நம்ம அப்பா மட்டுமே என்ன பண்ணாருன்றதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய உண்மையான வரலாறு, நம்மளுடைய உண்மையான அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தொன்மையான விஷயங்கள் நம்ம வந்து இழந்துட்டு போயிடுவோம். இழந்துட்டு போயிட்டு செயற்கையாக கோர்க்கப்படுற விஷயத்தை மட்டுமே வச்சுட்டு நம்ம வாழ்க்கை கொண்டு போவோம். இவ்வளோதாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி திராவிடம்ன்ற விஷயம் தமிழர்கள் மத்தியில் எங்கேயுமே பதியப்படல. அதான் உண்மை. 1925க்கு முன்னாடி எடுத்து பாருங்கள். தமிழ் தொல்காப்பியமாக இருந்தாலும் சரி, எந்த காப்பியமாக இருந்தாலும் சரி, வரலாறு எங்கேயுமே வந்து திராவிடம் என்ற வார்த்தை பதியப்படவில்லை. தமிழர்கள் திராவிடர்கள் அல்ல. நன்றி, வணக்கம்.